ஹலோ, குட் மார்னிங். ஹோப் யூ ஆர் ஃபைன். ரவுண்ட் ஒன்னோட ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ ரவுண்ட் டூக்கு எல்லா கேண்டிடேட்ஸ்க்குமே அலாட்மெண்ட் ஃபில் பண்ணிகிட்ருப்பீங்க. நான் எப்படி பண்ணியிருக்கேன்னா, ஒரு 20 to 25 காலேஜஸ் எடுத்து அதனுடைய சாய்ஸ் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் டிஸ்பிளே பண்ணுவேன் உங்களுக்கு. டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே தனித்தனியாக போட்டிருக்கேன். ஏஐடிஎஸ்க்கு ஒரு லிஸ்ட்டு, இசிக்கு ஒரு லிஸ்ட்டு, அது அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். அதை நீங்கள் பார்த்துக்கலாம். வணக்கம், உங்கள் ராஜ்குமார். இப்போ எல்லாமே சாய்ஸ் லிஸ்ட் ஃபில் பண்ணி முடிச்சிருப்பீங்க. இன்றைக்கி ஈவினிங் 5 o'clock வரைக்கும் இருக்குது. லாக் பண்ணால் அதே நேரத்தில் ரவுண்ட் டூக்கு கேண்டிடேட்ஸ் மட்டும் கிடையாது. இது ரவுண்ட் 3யும் இதை சாய்ஸ் ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். சரியா? ஏன்னா இந்த ரவுண்டில் என்னென்ன இருக்கோ இதோட மிச்சம் தான் அடுத்த ரவுண்டில் நம்ம எடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இட்ஸ் நாட் தேர். குமரகுரு பார்த்தீங்கன்னா எஸ்சி மட்டும் இருக்குது. ஸ்ரீகிருஷ்ணாவும் எஸ்சி கேண்டிடேட்ஸ்க்கு இருக்குது. எம்பிசிக்கும் இருக்க சான்சஸ் இருக்குது. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் ட்ரிபிள்இ எம்பிசி இருக்குது. நெக்ஸ்ட்டு ராஜலக்ஷ்மியில் பார்த்திங்கன்னா எம்பிசியில் இருக்குது. ஓகே, கற்பகம் காலேஜில் பார்த்திங்கன்னா 15 சீட் அவைலபிளாக இருக்குது. பிசிக்கு அவைலபிளாக இருக்குது. அப்போ எம்பிசிக்கு அவைலபிளாக இருக்கும். ஆர்எம்கே காலேஜில் ஓசியில் முடிஞ்சிருச்சு. ட்ரிபிள்இ 06 இருக்குது. ஓகே, ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் 9-18 சீட் இருக்குது. அதாவது 9 சீட் ஓசியில் இருக்குது, 18 சீட்டு பிசியில் இருக்குது. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஈஸ்வரில் பார்த்தீங்கன்னா 0-6 சீட்ஸ் இருக்குது. ஸ்ரீ ஈஸ்வர் ஓசியில் முடிஞ்சிருச்சு, பிசியில் இருக்குது. பண்ணாரி அம்மன் பார்த்தீங்கன்னா 4 சீட்ஸ் இருக்குது ஓசியில், 21 சீட்ஸ் பிசியில் இருக்குது. கொங்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 14 சீட்ஸ் இருக்குது ஓசியில், 18 சீட்ஸ் பிசியில் இருக்குது. கொங்கு நோட் பண்ணுவோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிசி 167க்கு முடிஞ்சிருக்கு, ஓசி 172. அப்போ கொங்குவில் ஒரு 170 மார்க் எடுத்திருந்தால் ட்ரிபிள்இ ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். 170-171 நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஈஸ்வரி, எஸ்ஆர்எம் ஈஸ்வரி 16-15 சீட் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு 165 to 170 எடுத்திங்கன்னா ட்ரிபிள்இ கிடைக்க சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ், அதுவும் பார்த்தீங்கன்னா 148க்கெல்லாம் முடிஞ்சிருக்கு பிசி. ஸோ அப்போ இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். போன வருஷம் 10 மார்க் நீங்கள் ஏற்றிக்கிட்டாலும் அப்போ 160 எடுத்தால் யாராவது சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, ட்ரிபிள்இ பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற அர்த்தம். நெக்ஸ்ட்டு ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் 1419, அதில் பார்த்தீங்கன்னா 161க்கு முடிஞ்சிருக்கு பிசி, 169 முடிஞ்சிருக்கு. ரெண்டுத்துலேயுமே இருக்குது, 18-19 சீட் இருக்குது. ஒரு 5 மார்க் ஏறினால் கூட ஒரு 166க்கு கண்டிப்பாக கிடைக்கும், ட்ரிபிள்இ கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட்டு இது பார்த்துக்கலாம். மெஃப்கோஸ் கல்னிக் பார்த்தீங்கன்னா 22 சீட் ஓசியில் இருக்குது, 18 சீட்டு பிசியில் இருக்குது மெஃப்கோஸ் கல்னிக். ஸோ நீங்கள் 155க்கெல்லாம் முடிஞ்சிருக்கு. இது நீங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான். ஏன்னா 40 சீட்ஸ் இருக்குது ட்ரிபிள்இயில் மட்டும். அதே மாதிரி கமிங் டு பிஎஸ்என்ஏ பார்த்தீங்கன்னா ஓசியில் 17 சீட் இருக்குது, பிசியில் 14 சீட் இருக்குது. அப்போ 151க்கு தான் முடிஞ்சிருக்கு பிசியில். அப்போ கண்டிப்பாக ட்ரிபிள்இ ஆப்ஷன் இருக்குது. ட்ரிபிள்இ நீங்கள் ஆப்ஷன் கண்டிப்பாக சர்க்யூட் பிரான்ச்சஸில் கடைசியாக கொடுக்க போகிறது ட்ரிபிள்இ தான் எல்லோரும். ஏன்னா சிஎஸ்சி, ஏஐடிஎஸ்ஸு, இசி, சிபி, சிஎஸ், ஐஓடி, எம்டெக் இன்டெகிரேட்டட் எல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ட்ரிபிள்இ தான் உங்களோட கடைசி ஆயுதம். அதனால் கண்டிப்பாக கொடுத்துருங்க, ட்ரிபிள்இ விட்டுறாதீங்க. என்இசி நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் நல்லா மூவ் ஆகிட்டு இருக்குது. 9 சீட் ஓசியில் இருக்குது, 9 சீட் பிசியில் இருக்குது. அதுக்கப்புறமா சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் பார்த்திங்கன்னா 11 சீட் ஓசியில் இருக்குது, 9 சீட் பிசியில் இருக்குது. டாக்டர் மகாலிங்கம் 23 சீட் ஓசியில் இருக்குது, 20 சீட் பிசியில் இருக்குது. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 157க்கு தான் முடிஞ்சிருக்கு, 7.5க்கு தான் முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஓகேவா, இது சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் பக்கத்துலேயே தான் இருக்குது. அவங்க சிஸ்டர் கன்சர்ன் தான். 157க்கு முடிஞ்சிருக்கு, 155.5க்கு முடிஞ்சிருக்கு பிசி, 163 முடிஞ்சிருக்கு. சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி உங்களுக்கு 154.5க்கு பிசி முடிஞ்சிருக்கு, 21 சீட்ஸ் ஓசி, 18 சீட்ஸ் இது. சாரநாதன் 11 சீட்டு ஓசியில் முடிஞ்சிருக்கு, பிசி 9 சீட்டு. பனிமலர் 25 சீட்டு ஓசியில் முடிஞ்சிருக்கு, பிசியில் 22 சீட்டு இருக்குது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு அட்வான்டேஜ் தான். ஓசி பிசியில் 160, 62 எடுத்தால் ட்ரிபிள்இ ஒரு நல்ல காலேஜில் கிடைக்குதுன்னா, எம்பிசி நீங்கள் ஒரு 150 எடுத்திருந்தீங்கன்னால் கண்டிப்பாக ட்ரிபிள்இ நல்ல காலேஜஸில் இதில் கிடச்சிரும். அப்போ எம்பிசிக்கு 150க்கு மேலே ட்ரிபிள்இ நல்ல காலேஜில் கிடச்சிரும். எஸ்சிஎஸ்டிக்கு 130க்கு மேலே எடுத்திருந்தால் கிடச்சிரும். ஓசிபிசிக்கு கண்டிப்பாக 160க்கு மேலே எடுத்திருந்தீங்கன்னா இந்த
4 செட் காலேஜஸில் கண்டிப்பாக கிடைக்கும். இது தவிர்த்து வேறு ஏதாவது நீங்கள் காலேஜஸ் சூஸ் பண்ணியிருந்தாலும் அதையும் நீங்கள் ஆப்ஷன்ஸில் கொண்டு வந்துக்கோங்க. இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நாங்கள் முடிச்சிட்டோம் சார் அப்படின்னா வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் போன வருஷம் கட் ஆஃப் போட்டிருக்கேன், ப்ளஸ் இந்த வருஷம் அவைலபிலிட்டி நான் சொல்லியிருக்கேன் வாய்ஸில். ஸோ அதை வச்சு நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்யூ.